ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா 2 அதிகாரம் 14 ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே சமாதானம், இந்த பூமியில சமாதானம் இருக்குதானா எல்லாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லிக்கிறான், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, அது கொடுத்தா சீக்கிரம் போயிறான. நான் கொடுக்கிறது இந்த உலகத்தால் கொடுக்க முடியாது, உலகத்தால் எடுக்க முடியாது. சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அதனால்தான் அவருடைய பிள்ளைகள் சீஷர்கள் எடுத்துட்டு அப்போஸ்தலர் எடுத்துட்டு எவ்வளவோ அடி உத, எவ்வளவோ போராட்டம், எந்த விதத்திலும் அவர்கள் இருதயத்தில் ஒரு கலக்கமோ ஆத்மாவில ஒரு புலம்பலோ இல்லவே இல்லை. சமாதானமா அடிக்க ஒப்பு கொடுத்தாலும் சரி, தீயினால் எரிக்க ஒப்பு கொடுத்தாலும் சரி, சிறை சேதம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் சந்தோஷமா சமாதானமா போய் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? அது இயேசுவானவர் கொடுக்கிற ஒரு சமாதானம். அவருடைய பிறப்பினால் பூமியில ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுவரை ஆதாமேவால் அந்த நாட்களில் வீழ்ச்சி ஏற்பட்டது நிமித்தம் பரலோகத்தின் தேவனுக்கு அல்லது பரலோகத்துக்கு பூமிக்கும் இடையில அந்த தொடர்பு உறவில் ஒரு விரிசல் இருந்தது. சமாதானமான ஒரு உறவு இருந்ததாக சொல்லப்படவில்லை. யாராவது குறிப்பிட்ட நபர்களை ஆண்டவர் சந்திப்பார், நிரப்புவார், பயன்படுத்துவார். ஆனால் இயேசு பூமிக்கு அனுப்பப்பட்ட பின்பு, கொடுக்கப்பட்ட பின்பு, சமாதான பிரபுவாய் வந்த பின்பு சூழ்நிலை தலையில மாறிச்சு. இப்ப யார் வேணாலும் அவருடைய சமூகத்துல எப்ப வேணுமாலும் கிட்டி சேரலாம். எந்த மனிதராக இருக்கலாம், இயேசுவேன்னு சொல்லி நோக்கி கூப்பிட்டால் உடனே பதில் கொடுப்பார். உடனே அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் மட்டுமல்ல பலனும் கிடைக்கும். கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு கொடுப்பார். வேதம் அதை தான் சொல்லுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுமூகமான, அப்படிப்பட்ட ஆண்டவரோடு எப்பொழுது தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு. கூட்டமைப்பு, யூரோப்பு கூட்டமைப்பு நாடுகள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு 20க்கு அதிகமான நாடுகள், அது எப்ப ஆனாலும் அந்த கூட்டமைப்பில் இருக்கிறவங்க எந்த நாட்டுக்கும் சுதந்திரமா போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா பகை நாடுகள் என்று சொன்னா, ஒரு நாட்டில இருந்து அந்த நாட்டுக்கு போனா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. நிறைய காரியங்கள் அனுமதி வாங்கணும், அதை விசாரிப்பாங்க. எதற்கு போறீங்க, யாரு, நீங்க எல்லாத்தையும் சொல்லணும். ஆனா சமாதானமா இருந்தா எந்தவித ஒரு கட்டுப்பாடுகள் இருக்காது, சுதந்திரம் இருக்கும். நீ கர்த்தர் அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே. தன் பூமியிலே சமாதானம். புயல் வீசும்போது கடல் அலைகள் எழும்புறதை பார்க்கும்போது நாமெல்லாம் யோசிப்போம், எவ்வளவு கடல் அலை உயரமா எழும்புது, எவ்வளவு சீருது, ஊருக்குள்ளலாம் தண்ணி வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். ஆனா அந்த புயல் வீசி கொண்டிருக்கும் மேலதான் கடல் கொந்தளிப்புலாம் பயங்கரமா இருக்குமா, கடலின் ஆழத்துக்குள்ள மீன்கள் மற்றதெல்லாம் உள்ள போயிருமா, நிசப்தம் அமைதி இருக்குமா. அதே மாதிரிதான் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் ஆண்டோட பிள்ளைகளுக்கு இருக்குமா. வாழ்க்கையில நிறைய வேலை ஸ்தலத்துல போராட்டம் இருக்கும், குடும்பத்துல போராட்டம் இருக்கும், போகிற இடம்லாம் பிரச்சனைகள் இருக்கும், சரீரத்துல பலவீனங்கள் இருக்குனாலும் உள்ளத்தின் ஆழத்துல ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியான சூழ்நிலையில ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு, அவர் என்ன நடத்துவாரு, அவர் தான் என் வாழ்க்கை, இம்மையில் அவர் தான், மறுமையில் அவர் தான். இந்த பாடுகள் கொஞ்ச நாள் தான், இது ஒண்ணு என்னை பாதிப்பை ஏற்படுத்தாது. எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டோம், அங்க ஒடுங்கி போவதில்ல, முறிந்து போவதில்ல, இதான் சொல்லிட்டு இருப்பாங்க. மற்றவங்கள மாதிரி பதட்டப்பட மாட்டாங்க, பதற மாட்டாங்க, சோர்ந்து போய் புலம்ப மாட்டாங்க. பவுலுடைய வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்க முடியும். இது அதை தான் விவரிக்கிறது. பூமியிலே சமாதானம் உண்டாயிடுச்சுதான். இன்னைக்கு நாம பூமியில இருக்கிறோம். சமாதானம் இல்லைன்னா இன்னும் இயேசு நம்ம வாழ்க்கையில பிறக்கலன்னு அர்த்தம். இயேசுவா நம்முடைய இருதயத்துக்குள்ள நிறைந்திருக்க, பறந்து வாழ, அவர் நமக்குள்ள இன்னும் வளர, நம்மளமா வெளிப்பட விட்டு கொடுத்து பார்ப்போம். நிச்சயமாக நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, சமாதானத்தை ஏற்படுத்துவர்களாய் பீஸ் மேக்கரா மாறிடுவோம், பீஸ் பிரேக்கரா இருக்க மாட்டோம். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம். இன்னைக்கு சமாதானம் இல்லாம தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலிருந்து, குடும்பங்கள் இருந்து, சமுதாயத்திலிருந்து தத்தளிக்கிறத பாக்குறோம். இந்த நிலைமை மாற்றமால் முடியும். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பூமிக்கு வந்திருக்கீங்கப்பா, அதை நினைவு கூறுகிறோம். அந்த சமாதானம் இன்னைக்கும் இருக்குது, என்ன எடுக்கப்படவில்லை. அந்த சமாதானத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புங்க. யாரெல்லாம் சமாதான குறைவா, மனஸ்தாபத்தோடு, வேதனையோடு, கசப்புகளோடு இருக்காங்களோ அதை எடுத்து போட்டு தெய்வீக சமாதான உள்ளங்களை நிரப்பட்டும். சமாதான பிரபுவாகி நீர் எழுந்தருள்வீராக நடத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சமாதான பிரபு நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்போம். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும் சமாதானமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். பூமியிலே சமாதானம் உண்டாகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.